பெண் டிஎஸ்பி தற்கொலை சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி டிஎஸ்பி ராஜன் தலைமையில் 10 பேர் கொண்ட காவல் ஆய்வாளர்கள் குழு விஷ்ணுபிரியா வீட்டில் ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் விஷ்ணுபிரியா அவருடைய அலுவலக வீட்டில் தற்கொலை செய்து கொண்டார். விஷ்ணுபிரியாவின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக அவருடைய தந்தை ரவி குற்றம் சாட்டினார். இதையடுத்து விஷ்ணுபிரியா மரணம் தொடர்பாக சிபிசிஐடி விசாரணைக்கு தமிழக அரசு உத்தரவிட்டது. இதேபோல கோகுல்ராஜ் கொலை வழக்கும் சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் விஷ்ணுபிரியா தற்கொலை செய்து கொண்ட வீட்டில் சிபிசிஐடி டிஎஸ்பி ராஜன் தலைமையில் 10 பேர் கொண்ட காவல் ஆய்வாளர்கள் குழுவினர் நேற்று ஆய்வு மேற்கொண்டனர். சுமார் 5 மணி நேரம் நடத்தப்பட்ட ஆய்வில் சில தடயங்களை போலீசார் சேகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே தற்கொலை செய்து கொண்ட டிஎஸ்பி விஷ்ணுபிரியாவின் உடல் கடலூர் மாவட்டத்தில் உள்ள அவருடைய சொந்த ஊரான கோண்டூர் கிராமத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. இன்று பிற்பகல் விஷ்ணுபிரியாவின் இறுதிச் சடங்கு நடைபெறும் என்று அவருடைய குடும்பத்தினர் தரப்பில் கூறப்படுகிறது. இந்நிலையில் விஷ்ணுபிரியா எழுதியுள்ள கடிதத்தில் உள்ள சில பக்கங்களில் வேறொருவரின் கையெழுத்துள்ளதாக அவருடைய தந்தை ரவி சந்தேகம் தெரிவித்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சிபிஐ ஆர் சிபிசிஐடி கேட்டோம் தான் இப்போ சிபிசிஐடிக்கு கொடுத்துறாங்க. அதுவே எனக்கு திருப்தி அளிக்குது. அவங்க சொன்னது வரவேற்கத்தக்க தான் அது. ஸோ 15 பக்கம் சொன்னாங்க சார். ஆனால் 7 பக்கம் தான் இருக்குது. 7 பக்கம் 6 பக்கம் கொடுத்தாங்க. மீதி பேஜெலாம் எடுத்துருக்குன்னு சொன்னாங்க. அது சரிவர என்னால் கணிக்க முடியல. ஃபர்ஸ்ட் 2 பேஜ் ஒத்து போகுது சார். எக்ஸாக்ட் அவங்க எழுத்து தான். மீதி கொஞ்சம் அது எனக்கு சரியாக கணிக்க முடியல.